மூன்று நாட்களில் இறுதி தீர்மானத்திற்கு ஈரான் வர வேண்டும் என்று கடுமையான நெருக்கடியை ட்ரம்ப் இப்போது ஈரானுக்கு விதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில அப்பாஸ் அராக்சியும் அவருடைய குழுவும் ரஷ்யாவில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் புதினை இன்றோ அல்லது நாளையோ அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும். மிக பெரும் நெருக்கடிக்குள்ளால அமெரிக்கா சிக்கிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்புக்கு வெளிவர முடியாத அளவிற்கு மிக பெரும் சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளும் அரேபிய நாடுகளும் இப்போது ஈரானோடு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஒருவேளை ஈரான் அடிபணியாமல் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எந்த அளவுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதோ அதை விட 4 மடங்கு கூடுதலான தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத ஈரானுடைய துணை ஜனாதிபதி இப்போது பேசியிருக்கிறார். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த சூழல்கள் எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு இரு நாடுகளையும் நகர்த்துமா, இல்லை என்று சொன்னால் மறுபடியும் மிக கொடூரமான ஒரு போர் இந்த பிராந்தியத்தில் நடக்குமா? பார்ப்போம் காணொலியில். ஈரானுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டு விட்டோம் என்று சொன்னால் ஈரான் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளால மாட்டிக்கொள்ளும், சிக்கிக்கொள்ளும். அவர்களுக்கு வேற வழி இல்லை. உடனடியாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். நம்ம என்ன நிர்பந்தங்களை வழங்குகிறோமோ அந்த நிர்பந்தங்களுக்கு அடிபணிந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவார்கள். வேற வழியே அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் எதிர்பார்த்தார். அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை தான் ட்ரம்ப் அமெரிக்கா கப்பல் படை மேற்கொண்டது. ஆனா இவர்கள் நினைத்ததை விட எதிர்ப்பதமாக இப்போது எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உலக அளவில் இப்போது உருவாகி இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போது ட்ரம்ப் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமெரிக்காவில் அவசரமாக ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எப்படி நம்ம நகர்வுகளை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இப்போது ட்ரம்பினுடைய திட்டமாக இருக்கிறது. கையும் காலும் புரியல. எப்படி நம்ம இதுல ஒரு முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். ஒரு நேரமும் ஒவ்வொன்றா பேசிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு வந்தது. 3 நாட்கள் தான் கெடு ஈரானுக்கு. இறுதி ஒப்பந்தத்திற்கு பணிய வேண்டும், இறுதி முடிவை ஈரான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் பாருங்க, இந்த கடந்த 2-3 நாட்களாகவே அப்பாஸ் அராக்சியும் அவருடைய குழுவும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. முதல்ல பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. பாகிஸ்தானில் வந்த உடனேயே அமெரிக்கா சுதாரித்துக் கொண்டு திடுதிப்புன்னு அவர்களுடைய குழுவை அனுப்புவதற்கு அவர்கள் எத்தனித்தார்கள். ஆனால் ஈரான் வெளிப்படையாக சொல்லிவிட்டது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, சில முன்மொழிவுகளை மட்டும் நாங்கள் பாகிஸ்தான் இடத்துல வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இது மிகப்பெரிய கேவலமாக போயிரும் அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் அந்த பயணத்தை, அவர்களுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய பயணத்தை நிப்பாட்டிட்டார். இவர்கள் காத்திருந்து இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை புறக்கணித்து விட்டு போயிட்டான்னா அது இன்னும் பெரிய கேவலமாக போயிரும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பார்வையாக இருந்தது. இன்னுமே கேவலப்பட்டு தான் அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நம்ம இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்ததாக இவங்க ஒமானுக்கு போனாங்க. ஒமானுடைய சுல்தானை சந்திச்சாரு அப்பாஸ் அராக்சி. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால நம்முடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத அரேபிய நாடுகள் இப்போது உணர்ந்திருக்கின்றன. மத்திய கிழக்கின் அமெரிக்க இராணுவத்தின் இருப்பு பாதுகாப்பின்மைக்கும் பிளவுகளுக்கு மட்டுமே வழிவகுத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாடுகள் இப்போது உணர்ந்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய தலையீடின்றி உள்நாட்டு கூட்டு பாதுகாப்பு முயற்சிகளை இன்னுமாவது இந்த அரேபிய நாடுகள் எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை இப்போது இந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இந்த விஷயங்கள் இவர்கள் கலந்து பேசியிருக்கிறார்கள். அப்போ ஈரான் திடமாக இந்த பிராந்தியத்தில் நிற்கிறதுனால எந்த அளவுக்கு மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை அமெரிக்காவுக்கு இவர்கள் இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த யுத்தமே நடந்திருக்கிறது. சவுதி அரேபியாவும் குவைத்தும் பஹ்ரைனும் கத்தாரும் யுஏயும் இங்க இந்த ராணுவ தளங்கள்ல நீங்க பயன்படுத்துங்க, இங்க யுத்தம் மேற்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளை
தடுத்து நிறுத்த முடியாமல் இருப்பது இங்க ஒரு பெரும் யுத்தத்திற்கு காரணமாக இருந்தது. அதன் மூலமாக இந்த அரேபிய நாடுகளுக்கு தான் இப்போது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப என்ன சூழல் நடந்திருக்குதுன்னு சொன்னா, எப்படியாவது இங்க ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாடுகள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. யுஏஇனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோடு ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாரு. அதுபோல் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் இதற்கு ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. எகிப்து, பிரான்ஸு, கத்தார் இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து அப்பாஸ் அராக்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நயதந்திரமாக இந்த விஷயத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகலாம், ஒரு யுத்தம் மூளாத அளவில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்கான வேண்டுகோளாகவும் இந்த நாடுகள் இப்போது ஈரான்கிட்ட கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிவிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஈரான் தகர்ந்து போய்விட்டது, ஈரானால் எழும்ப முடியாது, அது இருக்கட்டும். ஆனால் இந்த யுத்தத்தோட நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமாக ஈரானுக்கு இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்களை ஈரான் இப்போது முன்வைத்திருக்கிறது. ஒன்று, ஹோர்முஸ் கடல் பகுதியிலிருந்து இந்த யுஎஸ் கப்பல்கள் எல்லாம் பின்வாங்க வேண்டும். இன்னொன்று, ஈரானுடைய துறைமுகங்களில் கட்டுப்பாடு வைத்திருக்கிறது இல்லையா, இங்கேருந்து அவர்கள் பின்வாங்கணும். இந்த பின்வாங்குதல் நடந்தாதான் பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் மீது திணித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீக்க வேண்டும். இந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டாதான் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த திசையை நோக்கி அடுத்த நகர்வுக்கு செல்லும் அப்படிங்கிறது தான் இப்போது ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அணுசக்தி பற்றி நம்ம பேசிக்கலாம், அது பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஈரான் இப்போது தெரிவித்திருக்கிறது. இப்போ பாகிஸ்தானுக்கு போய் சில முன்மொழிவுகள் கொடுத்தாங்க இல்ல, அந்த முன்மொழிவுகளில் இந்த விஷயங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போது வெளிவரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கு. மிக மிக முக்கியமாக ஒமானை சந்திச்சுட்டு மறுபடியும் இவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. பாகிஸ்தானில் பேசிட்டு மீண்டுமாக இவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க. இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், ரஷ்யாவை பொறுத்தளவில் இந்த யுத்தத்தின் மூலமாக லாபம் மட்டுமே சம்பாதித்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, ஈரான் இந்த யுத்தத்தில் துணிந்து நிற்பதற்கு ரஷ்யா உதவி செய்து கொண்டிருக்கிறது, சைனா உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி எப்படி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை புதினோடு இவர்கள் கேட்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் ரொம்ப ரொம்ப ஒரு உலகத்திற்கே ஒரு விஷயத்தை இவர்கள் இப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு போன விமானம் இருக்குல்ல, ஈரான்லேருந்து புறப்பட்டு போன அந்த விமானத்தினுடைய பெயர் மினாப் 168 அப்படிங்கிறது தான் இந்த விமானத்தினுடைய பேர். நமக்கு தெரியும், முதல் தாக்குதல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திய போது மினாப் அப்படிங்கிற பள்ளியில் தாக்குதல் நடத்தினாங்க. பெண்கள் படிக்கக்கூடிய, பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் 168 பிஞ்சுகளை கொன்று குவித்தார்கள். இந்த விஷயத்தை இப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஈரான். அமெரிக்காவினுடைய அட்டூழியத்தை உலகமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விமானத்தில் அவர்கள் போயிருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெற்ற போது இந்த விமானத்தில் தான் அப்பாஸ் அராக்சியும் குழுவும், பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தானுக்கு வந்தது. இந்த மினா பள்ளியில் இந்த கொல்லப்பட்ட குழந்தைகள் பள்ளியில் பயன்படுத்தின புத்தக பைகளை இந்த பேச்சுவார்த்தைக்கு கொண்டு இருக்கைகள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த காட்சியை உலகமே பார்த்தது. அப்போ அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறது. அநியாயமாக எங்கள் குழந்தைகளை கொன்று குவிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். இதை அமெரிக்கா மறுத்திருக்கிறது. ஆனால் பல்வேறு உளவு அமைப்புகள் அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை நடத்தியது அப்படிங்கிறத சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதன் பேரில் அமெரிக்காவிலேயே ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் உருவாகி இருக்கிறத நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போது யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ ரஷ்யாவில் இவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஒன்று,
இந்த சமாதானமாக போவதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம், ஈரான் எதில் தீர்மானமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விஷயங்களில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்னொன்று இந்த அணு ஆயுதம் யுரேனியம் செறிவூட்டுதல். இந்த யுரேனியம் செறிவூட்டுறதுல நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடாது, காலாகாலத்திற்கும் இதை கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த யுரேனியத்தை அமெரிக்காவிட்ட நீங்க ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பார்வையாக இருந்தது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னால இதைத்தான் ட்ரம்ப் வலியுறுத்தி இருந்தார். இன்னொன்று, ஈரான் எங்கள்கிட்ட வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத இவர் சொன்னார். ஆனால் முற்றிலுமாக ஈரான் இதை மறுத்தது. இப்போது இந்த யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நெடுநாளைக்கல்ல, குறிப்பிட்ட கால அளவிற்கு இந்த யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கைமாற்றி கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான முதல் முயற்சியை எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஈரானுடைய தரப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த விஷயத்திற்கு இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் இப்போது 3 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார் ஈரானுக்கு. இந்த கெடு விதிப்பை எப்படி ஈரான் பார்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயத்தை திடமாக சொல்லியிருக்கிறாரு. இஸ்மாயில் சகாப் இஸ்பகானி அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுடைய உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தினால், எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு எதிராக 4 மடங்கு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம். இந்த தாக்குதல் நடத்துவதற்கு எந்த நாடுகள் உதவி செய்கின்றனோ அந்த நாடுகள் மீது எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறத திடமாக பேசியிருக்கிறார், வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். அதாவது எங்களுடைய கணக்கு வேறு, 1க்கு 4 அப்படிதான் எங்களுடைய கணக்கு. ஒரு எண்ணெய் கிணறு மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் 4 எண்ணெய் கிணறுகளை நாங்கள் அடித்து தகர்ப்போம் அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது, ஈரான் திடமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. ஒரு யுத்தம் ஏற்பட்டால் தொடர்ந்து இந்த யுத்த களத்தில் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னால் ஈரான் தெரிவித்திருந்தது, எங்களுடைய சக்தியில், யுத்த சக்தியில், ஆயுத சக்தியில் பெரும்பகுதியை நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, கிட்டத்தட்ட 20% தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம், ஒரு லிமிட்டோட தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம், இனிமே அப்படி இருக்க மாட்டோம், அதிபயங்கரமான தாக்குதல் காத்திருக்கிறது, இன்னொன்று புதிய வியூகங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஈரான் பேசிக்கொண்டிருக்கிறது. IRGC அவருடைய பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹோர்முஸ் கடல் பிராந்தியத்தில் கப்பல்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இப்போது இருக்கிறார்கள். ஆனாலும் அமெரிக்கா தயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எந்த திசையை நோக்கி அது போகும் அப்படிங்கிறது அவர்களாலே கணிக்க முடியாது. ஏற்கனவே அடி வாங்கி பஞ்சராய் இருக்கக்கூடிய அமெரிக்கா மறுபடியும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எந்த திசைக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாது. உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிபயங்கரமாக ஏறி இருக்கிறது. மறுபடியும் ஒரு யுத்தத்தை உலகம் தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பாக எண்ணெய் இல்லை, உரங்கள் இல்லை, மிகப்பெரிய நெருக்கடியில் ஐரோப்பிய நாடுகள் சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரும் அழுத்தத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையில் எப்படியாவது ஈடுபடுங்க, ஒரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருங்க அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகளும் அரேபிய நாடுகளும் கூட்டாக சேர்ந்து ஈரான்கிட்ட பேசிட்டு இருக்கு. ட்ரம்ப்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ட்ரம்ப் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்வார் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். அதனால இப்போது ஈரான்கிட்ட இவர்கள் நேரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி யுஏயோடு இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இவங்க அவங்களோட பேசுகிறாங்க, அவங்க இவங்களோட பேசுகிறாங்க. இப்படி ஒரு முக்கோணமாக இந்த பேச்சுவார்த்தைகள்
பின்னால் நேரடியாக பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இந்த யுத்தத்தை எப்படியாக முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பின்பாதையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுலேருந்து தான் அடுத்த கட்டத்திற்கு இந்த பேச்சுவார்த்தை எப்படி நகரும், பேச்சுவார்த்தை தொடங்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்றோ நாளையோ இவர்கள் மாஸ்கோவில் புதினை சந்தித்து பேசக்கூடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அங்கே என்ன பரிமாறப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டது இப்படிங்கிறத வைத்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடைபெறுகிறது என்று. இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.